ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி 50 கிலோ சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். முன்னாடி சிக்கனை நல்லா 3 முறை தாராளமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் சேர்த்து அலசி வடிகட்டி எடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு தாராளமாக தண்ணி ஊற்றி அலசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கவிச்சை இல்லாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும். இது கூட 1 லிட்டர் தயிர், எலுமிச்சை சாறு, உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், மசாலா இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சு அப்படியே இந்த சிக்கன் கிரேவி செஞ்சால் அந்த கறியில் தனியாக ஒரு சுவை, கறி உடையாமல் ஜூஸியான பக்குவத்தில் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த கறியில் நீங்கள் தயிர் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும் போது இன்னும் அந்த தன்மை அதிகமாக கிடைக்கும். உப்பு 2 கிலோ சிக்கனுக்கு 1 கைப்பிடி உப்பு, 50 கிலோ கறி 25 கைப்பிடி உப்பு சேர்த்து இது கூட ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள், நீங்கள் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்க்கலாம். ஆனால் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது சரியான அளவில் யாரும் அரைக்க மாட்டாங்க. அதனால் இந்த குழம்பு தூளை எடுத்துக்கிறோம். இது கூட சிக்கன் மசாலா, ஜீரகத்தூள், கரம் மசாலா, கடைசியாக மல்லித்தூள் சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த மசாலா, உப்பு, புளிப்பு, தயிர் எல்லாம் சேர்த்து நல்ல கிளறி ஒரு பக்கம் ஊற வச்சிட்றோம். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் அடுப்பு பற்ற வச்சு வதக்குறோம். இங்கே 2 லிட்டர் எண்ணெய், அதாவது நான் 10 கிலோ கறி செஞ்சாலும் சரி, 150 கிலோ கறி செஞ்சாலும் சரி, 2 லிட்டர் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்துப்பேன். இது ஏன் வதக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் 2 லிட்டர் எண்ணெய் ஏன் சேர்த்துக்கிறேன்னு சொல்லி வீடியோ கடைசியில் கண்டிப்பாக பாருங்கள். எண்ணெய் காய்ஞ்ச உடனே இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதோடைய அளவு எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கூட பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பச்சை மிளகா சேர்த்து நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். 10 கிலோ கறிக்கு 2 கிலோ வெங்காயம், 50 கிலோ கறி, இங்கே 10 கிலோ வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வெட்டி சேர்த்துட்டு இந்த அனல் பதம் இருக்கு இல்லையா, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கோம். அப்போ வதக்க ட்ரையாக இருக்கும், சீக்கிரமாக தீச்சல் பிடிச்சிடும். அதனால் இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெயே இல்லை, அப்படியே 2 லிட்டர் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். ட்ரையாக பொறுமையாக வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சாந்து, தயிர், தக்காளி சேர்க்கும் போது நமக்கு அவ்வளோ அடி பிடிக்காது. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த உடனே அரைச்ச இஞ்சி பூண்டு சாந்து, கண்டிப்பாக கிரேவிக்கு பூண்டு தோல் உரித்து அரைச்சிக்கிங்க. நல்லா திரியாக இல்லாமல் நைஸாக நமக்கு கிரேவி சூப்பராக கிடைக்கும். அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு ஊற்றும் போது பார்த்தீங்களா, வட்டா ஓரமாக கொஞ்சமாக அந்த சாந்து பட்டுருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சில பிரியாணிலலாம் கொஞ்சமாக கசப்பு வருதுன்னு சொல்கிறீங்களே, இது ஒரு காரணம். என்ன காரணம்னா, இந்த மசாலா வட்டாவில் சைடில் அப்படியே அனல் அதிகமாகி தீஞ்சி கடைசியாக நம்ம பிரியாணி கூட சேரும் போது லேசாக கசப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது வீடியோ முழுவதும் பாருங்கள், இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல தயிர், இன்னும் 1 லிட்டர் தயிர் சேர்த்து வதக்கும் போது நமக்கு அடி பிடிக்காமல் சூப்பராக வதங்கி கிடைக்கும். அப்புறம் அந்த சாந்தை பார்த்திங்களா, தண்ணி ஊற்றி நான் எடுத்துட்டேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ரொம்ப அதிக அளவில் ஓரத்தில் சாந்து இருந்தால் தீச்சல் விடாமல் நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அதை மசாலா கூட சேர்த்துருங்க. அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்த உடனே, ஏன்னா நமக்கு எண்ணெய் இங்கே கம்மியாக இருக்குது, அதனால் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது அதிகமாக தெரியாது. இப்போது நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி, தம்பி தக்காளி வெட்டினா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வெட்டிட்டான். நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செய்யும் போது எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி ஸ்லைஸாக வெட்டுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு வதங்கி கிடைக்கும். அப்படியே இது கூட எலுமிச்சை சாறு கொஞ்சமாக சேர்த்து அந்த தக்காளியை நல்லா மசிச்சு அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த கறி பாருங்கள், அந்த மசாலாவிலையும் அந்த குழம்பு தூளியும் நல்லா ஊறி நமக்கு சூப்பராக இருக்குது. இதை அப்படியே அள்ளி நம்ம அந்த தக்காளி குழஞ்ச உடனே அது கூட சேர்த்துக்கணும். சிக்கன் கிரேவிக்கு முக்கியமான ஒரு பங்கே முந்திரி, கசகசா. இதை முன்னாடி நாங்கள் எப்போவுமே ஒரு மண்டபத்துக்கு போகிறோம், ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோன்னா, சிக்கன் கிரேவி இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த முந்திரி கசகசாவை எடுத்து ஊற வைப்போம். ஏன்னா கசகசா எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த கொழுப்பு நமக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். ஆனால் இங்கேனா அந்த ஊற வைக்கிறது உங்களுக்கு காட்டில் கண்டிப்பாக முந்திரி கசகசா. அடுத்தது ஒரு பெரிய மந்திரம், தேங்காய். அந்த தேங்காய் முன்னாடியே எடுத்து துருவி அரைச்சிங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். தேங்காயும் அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி
தக்காளி நல்லா வதங்கி இது கூட ஊற வச்சிருந்த கறியை சேர்க்குறோம். கறியை சேர்த்து அந்த மசாலாவும் கறியும் ஒன்றா கொதிக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ந்து வரும் மாஸ்டர், நீங்கள் செய்கிற தவறு, அதாவது நானும் செய்த தவறு, சிக்கன் கிரேவி நல்லா பார்த்து செய்வோம், ஆனால் தண்ணியாக்கிடுவோம். இந்த தண்ணி எங்கேருந்துடா வந்துச்சு அப்படின்னு யோசித்தா நமக்கு தெரியவே தெரியாது. நல்லா பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, ஆனால் இந்த தக்காளி மசிஞ்ச உடனே இது கூட சிக்கன் சேர்த்துட்டேன். அப்படியே கொதிச்சு நமக்கு இந்த போர் போடும்போது தண்ணி கொதிக்கும் வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி வடியுது பாருங்கள். இந்த தண்ணி அளவை சரியாக நம்ம கொதிக்க வச்சு எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் தக்காளி வதங்கிடுச்சு கறியை போட்டுட்டு உடனே தண்ணியை ஊற்று அப்படின்னு ஊற்றக்கூடாது. தக்காளியும் அந்த மசாலாவும் அந்த கறியும் ஒன்றா வதங்கி இந்த மாதிரி தனியாக தண்ணி பிரிஞ்சு வந்த பிறகு தான் நீங்கள் தண்ணி வைக்கணும். இப்போ ஒரு லெக் பீஸ் எடுத்து காமிச்சோம் பார்த்தீங்களா, இந்த லெக் பீஸு தான் நமக்கு இந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சா கறி நல்லா வெந்துருச்சான்னு புரிய வைக்கும். அதாவது இதை நான் கடைசியாக காட்டுறேன், திரும்பவும் அதே லெக் பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த முந்திரி கசகசா, அதாவது மசாலாவும் கறியும் கொதிக்க வச்சு தண்ணி அளவு எந்த அளவுக்கு வரும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி கசகசாவை இது கூட சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அளவு கொதிக்க வச்சு உடனே இது கூட தேங்காய் சேர்த்துடணும். நல்லா தேங்காவை நைஸாக அரைச்சி தேங்காய் சேர்த்த பிறகு இந்த கசகசா இந்த முந்திரி தேங்காய்லாம் அரைச்சி சேர்க்கறதுனால கொழுகொழுப்பு தன்மையாக இருக்கும், சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதனால் இந்த இடத்துல பக்கத்திலே இருந்து அப்பப்போ கரண்டியை மேலே அதிகமாக எடுக்காமல் கரண்டியை உள்ளே விட்டால் பாருங்களேன், அப்படியே எடுத்து கிளறக்கூடாது. அந்த மாதிரி கிளறினீங்கன்னா உங்களுக்கு பீஸ் அதிகமாக உடையும். நான் சொன்னேன் இல்லையா, கடைசி இந்த டைமில் மல்லித்தூளை சேர்த்து அப்படியே கிளறுனா அந்த கெட்டியான தன்மையும் நல்ல ஒரு மணமும் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி சிக்கன் கிரேவி அதிக அளவில் செய்யும் போது சரியான அனல் பதம் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் அப்படியே தம் போடுற மாதிரியே கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த பீஸு உடையாமல் நல்ல மசாலா கூட கொதித்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். கடைசியாக ரொம்ப அதிகமாக கொதிக்க விடாமல் இங்கே பாருங்களேன், பபுள்ஸ் மாதிரி கொதிக்க அப்படியே லேசாக நீர் பிரிகிற மாதிரியே இருக்கும். ஆரம்பத்திலே அதிக தண்ணியை ஊற்றாமல் கடைசியாக கூட கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதனால் ஒரு தடவை மூடிட்டு அந்த அனல் பாருங்களேன், ரொம்ப அதிகமாக இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சரியான பக்குவத்தில் அது கொதிக்கும் போது இன்னும் நமக்கு நீர் பிரிஞ்சு வரும். அதை வச்சும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிக நபர் இதில் அதிகமாக தண்ணியை ஊற்றிட்டு மாவு கலக்கிறது, பொட்டுக்கலை அரைச்சி ஊற்றுறது, அந்த மாதிரிலாம் நிறையா செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யணும் அவசியம் கிடையாது. நம்ம பார்த்து செஞ்சால் அந்த லெக் பீஸை பார்த்தீங்களா அப்படியே லேசாக உடைஞ்ச மாதிரி வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்தாலே நமக்கு கறி வேக்காடு நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு இன்னும் அப்படியே அனலை குறைச்சிக்கிட்டே அப்படியே லேசாக கிளறி பார்த்தா ஃபுல்லாக நமக்கு நல்ல ஒரு சாஃப்டாக ஜூஸியாக அந்த லெக் பீஸ் பாருங்கள் நல்லா உடையிற அளவுக்கு இருக்குது. இங்கே அப்படியே அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்ம பிரியாணிக்கு அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேரும்போது குறைக்கணும்னு சொல்கிறோம், அதேமாதிரி கறி வேக லேசாக அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்களேன், 50 கிலோ கறி. உங்களுக்கு எங்கேயாவது எண்ணெய் தெரியுதா? இது தாங்க நான் சொன்னேன், 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றினாலே. ஆனால் கடைசியாக பாருங்களேன், அப்படியே எண்ணெய் மாதிரியே கருப்பாக ஒரு லேயர் இருக்கும். அதாவது நமக்கு அந்த சிக்கன்லேருந்து ஃபேட் எசன்ஸ் ஆயில் வரும். இங்கே பார்த்தீங்களா கொதித்து சால்னாவை இறக்காச்சு. ஆனால் கிரேவி பாருங்கள் அப்படியே எண்ணெய் மாதிரி இருக்குது. நிறைய பேர் அதிகமாக எண்ணெயை ஊற்றி அப்படியே மொண்டு ஊற்றும் போது ஒரு அதிக ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காரம் உப்பு சுவை எல்லாம் எப்போவுமே எண்ணெயில் தான் இருக்கும். அதனால் அதிகமாக எண்ணெய் சேர்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை மொண்டு கீழே ஊற்றிடுவாங்க. என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதனால் எப்படி செஞ்சாலும் 2 லிட்டர் எண்ணெய் மட்டும் வளர்ந்து வரும் மாதம் நீங்கள் சேர்த்துக்குங்க. இன்னும் கசகசா ஊற வைக்கிறது, தேங்காய் துருவுறதோட வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலில் தெளிவாக 10 வீடியோ மேலே சிக்கன் கிரேவி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த வடி பிரியாணி 10 கிலோ அளவுள்ள சூப்பராக ஈஸியாக செய்முறை என் சேனலில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு நீங்களும் ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும். நீங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர் தொடர்ந்து என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இன்னும் எனக்கு இந்த இடத்துல சரியாக புரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்த மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்து
இன்னும் தெளிவாக உங்களுக்காக சொல்லித்தரத்துக்காக உங்கள் நண்பன் குட்டி நான் காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி.